ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நிறைய சிவன் கோயில்கள் நம்ம பார்க்குறதுல ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அருமையான பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லது முனிவர்கள் வந்து சென்ற ஸ்தலங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரியனுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்த ஒரு கோவிலோட அன்னாருடைய கோவில், அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் பேரை கேட்டோன்னே உங்களுக்கே தெரியும், இடங்கொண்டீஸ்வரர்னு பேர். ஒரு இடத்தை எனக்கு கொடுத்த ஈஸ்வரன், அதுதான் இடங்கொண்டீஸ்வரர்னு பேர். எப்பேற்பட்ட ஒரு அருமையான திருநாமம் பாருங்கள் சிவபெருமானுக்கு. எந்த ஊராக இருக்கும்? திருவிடைமருதூர்லேருந்து 2 கிலோமீட்டர் கல்யாணபுரம் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அருள்மிகு இடங்கொண்டீஸ்வரரின் அபிஷேகம், அம்பாளுடைய அபிஷேகம், இவை இரண்டையும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்வோம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे। भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे। पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः। भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः। भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः। विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः। अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे। भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः। वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः। दक्षयज्ञविनाशाय
जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः। नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे। एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते। இப்போ அம்பாளுக்கும் பெருமானுக்கும் ஏற்பட்ட இந்த அபிஷேகம் கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த கோவிலினுடைய தொடக்கத்தை பற்றி சொல்லும் போதே ஏதோ ஒரு முனிவர் இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கார். அருமையான தவங்க. அந்த முனிவரோட பேர் கச்சியப்ப முனிவர்னு பேர். என்ன கேட்டிருப்பார்? என்ன விதமான வரங்களை கேட்டிருப்பார்? அருமையான வரம் கேட்டிருக்கார். நம்ம கேட்ட வரம்லாம் கிடையாது. அருமையாக உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி காவிரி நதிக்கோர தீரத்தில் கேட்டுட்டு இருக்கார். என்ன கேட்டிருப்பாரு? அசரீரி அப்படின்னு. அசரீரின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அதாவது சப்தம் மட்டும் வரும், தெய்வீக ஒளிபரப்பும் வார்த்தைகளை நமக்கு காது கேட்கும். அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கேட்கும், எல்லாத்துக்கும் கேட்காது. அதனால தான் அதுக்கு பேர் அசரீரின்னு பேர். அந்த அசரீரி சத்தத்தை கச்சியப்ப முனிவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்குப்பா என்ன நினைச்சு தவம் பண்றேன்னு சிவபெருமான் கேட்டோடனே அந்த கச்சியப்ப முனிவர் ரிஷப வாகனத்தில் எனக்கு ஒரு நாள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்கணும்னு சொன்ன உடனே சரி உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கச்சியப்ப முனிவர் கேட்கல. என்ன கேட்டாரு? எப்போ காமிக்கிறீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வியை கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அவர் காட்சி தந்தாரா இல்லையா, அதற்கான ஸ்தலம் என்ன விருத்தியை காத்திருக்கிறது என்பது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Kaashika Puradhina
இந்த கோவில்ல கச்சியப்ப முனிவர் அவர் தவம் இருந்து தன்னுடைய ரிஷப வாகனத்தில் சிவனையும் சக்தியும் வழிபட வேண்டும் என்று கேட்டது எப்போது நடக்கும் என்ற கேள்வியை நம்ம பார்த்தோம். எப்போ நடக்கும்னு நான் அசரி சொல்லியிருக்கு தெரியுமா? காவிரி நதியோர தீரத்தில் லிங்கங்கள் எழுந்தருளும் பொழுது கண்டிப்பாக உனக்கு நான் காட்சி தருவேன் அப்படி. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? தவம் பண்ண வேண்டியது. அந்த தவத்தை பண்ணிட்டு இருந்திருக்கார். ஒரு தை மாசத்தில் சூரியன் மகரத்தில் பிரவேசிக்கும் காலகட்டத்தில் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் லிங்கங்கள் காவிரியிலே வெடிக்க ஆரம்பித்தனன்னு சொல்லலாம். வெடிக்க ஆரம்பிக்கிறதுனா பூமியிலிருந்து தன்னை சுயம்புவாக வெளிவந்தது. அப்படி வெளிவந்து அப்போ இவர் உஷாராயிட்டார். ஓ சரி ரைட்டு, நமக்கு ரிஷப வாகனத்தில் தரிசனம் உண்டு. அதைத்தான் தை மாதம் மத்தியானம் ரிஷப லக்னத்தில் இந்த கோவிலில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. கச்சியப்ப முனிவருக்கு காட்சி கொடுத்த அந்த நேரத்தை ரிஷப லக்னத்தில் சுவாமி எழுந்தருளி ரொம்ப அருமையான ஒரு சேவையாக காமிக்கிறாங்க. அது இப்போ காமிப்போம். அதே நேரத்தில் இந்த இடம் கொண்ட ஈஸ்வரர் என்ற திருநாமம் அந்த இவர் தான். நேற்று நம்ம ஒரு கோயில் பார்த்தோம் இல்லையா? இந்த கோவிலை ஆதி மத்தியார்ஜுனம் அப்படிங்கிற பெயர் வார்த்தையாலும் மத்தியார்ஜுனத்துக்கு இடம் கொடுத்ததால் இடம் கொண்ட ஈஸ்வரரும் இந்த மாதிரி ஒரு திருநாமம் கொண்டு சேவை சாதிக்கிறார். இந்த இடம் ஒரு அருமையான ஸ்தலம். என்ன விஷயத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கல்யாண கோலத்தில் முனிவருக்கு காட்சி கொடுத்த காரணத்தினால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் திருமண காட்சியாக காட்சி காமித்த இந்த ஸ்தலத்தை யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவர்களெல்லாம் எனக்கு ஒரு சரியான வரன் வேணும், பொருத்தமான வரன் வேணும். இந்த பொருத்தம் பார்க்குறதுல ஒரு சின்ன விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், செவ்வாதோஷ பொருத்தம் இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல வரன் வேணும், கிரகசாரப்படி ஒரு உமாசுதன் அருளால் இந்த ஸ்தலத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு கணவன் வேண்டும்னு பெண்களும் மனைவி வேண்டும் என்று ஆண்களும் வேண்டுவதால் அது உடனடியாக நடக்கிறது என்பது ஒரு ஐதீகம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விருட்சம், இந்த ஸ்தலத்தின் பிரதான மகிமை, இவை இரண்டையும் காண்போம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஊருக்கு பேர் திருக்கல்யாணபுரம்னு பேருங்க. இந்த சுவாமிக்கு பேர் இடங்கண்டீஸ்வரர் ஆதி மத்தியார்ஜுனன்னு பேர். அம்பாள் பேர் பிரகச்சுந்தர குஜாம்பாள். ஏன் இந்த ஊருக்கு திருக்கல்யாணபுரம்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த ஸ்தல வரலாறுல இங்கே காவிரி நதி பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காவிரி நதி கரையில் வடபால் உட்காந்து கச்சப்ப முனிவருங்கிற தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அசிரியர் வாக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப, எனக்கு பார்வதி பரமேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்கணும்னு கேட்குறப்ப, அதே மாதிரி நாங்கள் காட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் காவிரியில் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் திடீர்னு மதிய வேளையில் பார்வதி பரமேஸ்வரன் ரிஷப வாகனத்தில் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அந்த திருக்கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால இந்த ஊருக்கு பேர் திருக்கல்யாணபுரம்னு பேருங்க. அவர் காட்சி கொடுத்தனால தான் தைப்பூசம் அன்னைக்கு நடக்குது. அது இந்த காட்சி, அதாவது தை மாதம் முழு பௌர்ணமி அன்னைக்கு மதிய வேளையில் ரிஷப லக்னத்தில் இந்த தைப்பூசம் நடக்குதுங்க. அந்த தைப்பூசத்துக்கு திருவள்ளூர் மகாலிங்க சுவாமியும் பஞ்சமூர்த்திகளோடு தென்கரையில் இருக்கார். இந்த இடங்கண்டீஸ்வரர் ஆதி மத்தியார்ஜுனம் பிரகச்சுந்தராவில் வடகரையிலிருந்து 2 அசுரதேவரும் சேர்ந்து தான் அந்த தீர்த்தவாரி நடக்குது. இரவு மகாலிங்க சுவாமி வெளி ரகத்தில் புறப்பாடாகும். இவர் இடங்கண்டீஸ்வரர் அவரும் ரகத்தில் புறப்பாடாகி 2 பேருமே சேர்ந்து தான் திருவள்ளூர் மகாலிங்க சாமி கோயிலுக்கு போவாங்க. இவர் ஆதி மத்தியார்ஜுனம், ஒரு மத்தியார்ஜுனம். இதுவும் பாடல் பெற்ற ஸ்தலங்க. இடங்கொண்ட அம்மானே அப்படின்லாம் பாடியிருக்காரு மாணிக்கவாச சுவாமி. महादेव भवाकार नीलकण्ठ त्रिलोचन शिवशङ्कर सर्वात्मन् पाहि पञ्चनदीपते त्रिपुरान्तक सर्वेश चन्द्रशेखर धूर्जटे वामदेव क्रतुत्वंसिन् रक्ष पञ्चनदीपते रक्ष पञ्चनदीपते देवदेव जगन्नाथ पार्वती रमण प्रभो
1910ஆம் ஆண்டு இந்த கோவிலில் முதல் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. முதல்ல அதுக்கான கல்வெட்டு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 1971, அதுக்கப்புறம் இப்போ 2010, இதிலெல்லாம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஒரு வில்வ மரத்தை தொட்டு கும்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்குமோ, அஸ்வமேத யாகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ, இதற்கெல்லாம் சமமான ஒரு பலன் வேண்டும்னா இந்த கோவிலுக்கு போகலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். ஏன்னா இந்த ஸ்தலத்தில் மாமரம் தான் ஸ்தல விருத்தமாக இருக்கிறது. மாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இங்கே வந்து மாமரம் இருக்கிறதுனால சுபகாரிய நிகழ்வுகளுக்கு, அதாவது குறிப்பாக திருமண யோகங்களுக்கு, ஒரு வில்வ மரத்தை ஒரு கோவிலில் நீங்கள் நட்டு வச்சா அதனால் ஏற்படக்கூடிய பெரிய பக்குவமான வேலை என்னன்னா, தலைமுறைக்கே பிரச்சனை வராது, நோய் வராது. ஒன்று, பஞ்ச புருஷாட்ச லட்சணங்கள் என்று சொல்லக்கூடிய சிவகடாட்சமுள்ள சிவபக்தர்களுக்கு 5 லட்சணம் சொல்றான். என்னென்ன லட்சணம்? விபூதி இட்டுக்கொள்ளுதல், ருத்ராட்சம் இட்டுக்கொள்ளுதல், 3வது பஞ்சாட்சரம் ஜெபித்தல், 4வது சிவாலயங்களுக்கு செல்வதல், 5வது வில்வ மரத்தை பராமரித்தல். இந்த மாதிரி பஞ்ச அங்க லட்சணம்னு பேர். அதாவது உடம்பால செய்யக்கூடிய 5 லட்சணங்களை சிவனடியார்கள் செய்து வருவதால் மறுபிறவி இல்லாமல் போவதும், புனித நீராடிய பலன்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் புனித நதின்னு நம்ம தேடி 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 போக முடியாது, அத்தனை நதிகளில் நீராடிய பலனும் இந்த ஸ்ரீ கல்யாணபுரம் என்ற இடத்தில், திருக்கல்யாணபுரம் என்ற திருநாமம் கொண்டு இருக்கக்கூடிய திருவிடை மருதூருக்கு 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் இந்த இடத்துல இந்த கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ இடங்கொண்டீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். 2 சென்ட் எங்க சாமி, 1 சென்ட் வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்தலத்துக்காக நாங்கள் பிரசன்னம் போட்டு பார்த்தோம். இந்த ஸ்தலத்தில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு காணி இடமாவது வாங்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இடங்கொண்டீஸ்வரரை தொழுதால், அதாவது சந்தனக்காப்பு அலங்காரம் வைத்து தொழுதால் கண்டிப்பாக வாழ்வில் வாழ்வதற்கொரு இடமும் வாழ்க்கையில் துணையும் ஏற்படுவதற்கு அருமையான ஒரு தீர்ப்பை நமது இடங்கொண்டீஸ்வரர் தந்தருள்வார் என்பது ஒரு துளியும் சந்தேகமில்லை என்று சொல்லி, அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.